தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக் கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்புக் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. யூத மார்க்கத்து கள்ள போதகர்களை பற்றி அப்போஸ்தலர் பவுல் கொலோசையருக்கு எச்சரித்து சொல்லுகிறார். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி பவுல் கொலோசையரை எச்சரிக்கிறார். விசுவாசிகள் மீது இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் யாரும் கட்டாயமாய் திணிக்கக்கூடாது. ஏனெனில் தேவன் இந்த காரியங்கள் எதையும் நம்மீது திணிக்கவில்லை. ஆகையினால் இந்த காரியங்களை குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. போஜனம், பானம், பண்டிகை நாள், மாதப்பிறப்பு, ஓய்வு நாள் ஆகியவையெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் இயேசுவை பற்றினது. இவற்றின் சரீரம் கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவே சரீரமாய் இருக்கிறார். மற்றவையெல்லாம் சரீரத்தின் நிழலாய் இருக்கிறது. யூதர்கள் நிழலை பெற்றுக்கொண்டார்கள், நாமோ கிறிஸ்துவின் சரீரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். புறஜாதி தத்துவ மேதைகள் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மாயமான மனத்தாழ்மையில் இருக்கிறார்கள். காணாதவைகளிலே அவர்கள் துணிவாய் நுழைகிறார்கள். தங்கள் மாம்ச சிந்தையில் அவர்கள் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போகும்படி செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் இவர்கள் நம்மை வஞ்சித்து விடாதவாறு நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். புறஜாதி மார்க்கத்தாரிடம் மெய்யான மனத்தாழ்மை இல்லை. அவர்களுடைய தாழ்மை மாயமானது. மாயமான மனத்தாழ்மையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இவர்களுடைய ஆராதனை ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டதல்ல. இது இவர்களுடைய சுய சித்தத்தினாலும் சுய விருப்பத்தினாலும் உண்டாயிற்று. இவர்கள் தங்களுக்கு விருப்பமானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தேவதூதருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். இது கர்த்தருடைய நியமனம் அல்ல, இது புறஜாதியாரின் விருப்பம். புறஜாதியார் காணாதவைகளிலே துணிகரமாய் நுழைகிறார்கள். தங்களுடைய மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளிப்பார்வைக்கு மனத்தாழ்மையாய் இருப்பது போல் நடிக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மனமோ மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறது. இருமாப்பு தேவனுக்கு விரோதமான பகை. மனதில் இருமாப்பு இருக்கும்போது அவர்களுடைய சிந்தனை வீணாய் போகும். தீமையான காரியங்களை துணிகரமாய் செய்வார்கள். வெளிப்பார்வைக்கு இவர்கள் தாழ்மையானவர்கள் போல் நடிப்பார்கள். ஆனால் இவர்களுடைய இருதயமோ இருமாப்பு கொண்டிருக்கும். இருதயத்தில் இருமாப்பு உடையவர்கள் யாருடைய உபதேசத்தையும் கேட்க மாட்டார்கள், யாருடைய புத்திமதிக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு தலையாக இருக்கிறார். நம்முடைய சரீரம் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
இந்த சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ள வேண்டும். புறஜாதி மார்க்கத்தாரோ தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை. கிறிஸ்துவை பற்றி கொள்ளாதவர்கள் தங்களுக்கு அருகாமையில் எது இருக்கிறதோ அதை பற்றி கொள்வார்கள். சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொண்டால்தான் சரீரத்திற்கு ஜீவன் கிடைக்கும். நாம் தலைக்கு பதிலாக வேறு எதை பற்றி கொண்டாலும் அது நமக்கு ஜீவனை தராது. ஏனெனில் நம்முடைய முழு சரீரமும் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிறது. இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலைவராக இருக்கிறார். சபைக்கு ஜீவனை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். சரீரமாகிய சபை கிறிஸ்துவிடமிருந்தே ஜீவனை பெற்றுக் கொள்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் வளர்ச்சி பெறுகிற சரீரம். இந்த சரீரம் தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெறுகிற சரீரம். சரீரத்தின் வளர்ச்சி தேவ கிருபையினால் மிகவும் அதிகமாய் இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் புறஜாதியாரை பற்றி கொலோசியருக்கு எச்சரித்து சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே என்று எச்சரிக்கிறார். நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து போனவர்கள். நாம் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கக்கூடாது. உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து கொள்வார்கள். அவர்கள் தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுவார்கள். இந்த கட்டளைகள் எல்லாம் நிலைத்து நிற்பதில்லை. இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகும். மனுஷருடைய பாரம்பரியமும் சடங்காச்சாரங்களும் அழிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மீது பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்கும் முன்னோர்களின் பிரமாணங்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனெனில் நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து போனவர்கள். மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளும் ஒருவேளை ஞானம் என்கிற பெயர் கொண்டிருக்கலாம். இதில் உலக பிரகாரமான ஞானம் இருக்கலாம். ஆனால் இது ஆவிக்குரிய ஞானம் இல்லை. இதில் மாயமான தாழ்மை இருக்கலாம். ஆனால் இதில் மெய்யான தாழ்மை இல்லை. மனுஷருடைய கற்பனைகளை போதிக்கிறவர்கள் தங்களை ஞானிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களை விட தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆராதனையில் ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை. இது இவர்களுடைய சுய இஷ்டமான ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். பாரம்பரிய பழக்க வழக்கத்தின் பிரகாரமாகவோ அல்லது முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின் பிரகாரமாகவோ கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியாது. தேவனுக்கும் மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மத்தியஸ்தராய் இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த தேவதூதரும் மத்தியஸ்தராக நியமிக்கப்படவில்லை. புறஜாதியாருடைய போதகமெல்லாம் வெளிப்பார்வைக்கு ஞானம் உள்ளதாக இருக்கலாம். இவர்கள் சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லலாம். இவர்களுடைய ஒவ்வொரு ஆலோசனையிலும் ஒவ்வொரு போதனையிலும் உலக பிரகாரமான ஞானம் வெளிப்படலாம். ஆனால் இந்த ஞானம் உண்மையான தேவ ஞானம் அல்ல. இது மெய்யாகவே மதியீனம். உண்மையான ஞானம் நம்மை சுவிசேஷத்திற்கு நேராக வழிநடத்தும். சுவிசேஷத்தின் உபதேசங்களுக்கு நம்மை கீழ்ப்படிய செய்யும். கிறிஸ்துவுக்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்க செய்யும். இதுவே மெய்யான ஞானம். ஏனெனில் கிறிஸ்து மாத்திரமே சபையின் தலையாய் இருக்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்தாதிருக்க வேண்டிய காரியங்கள்: எதை போஜனம் பண்ணுவது, எதை பானம் பண்ணுவது, எந்த நாளை பண்டிகை நாளாக ஆசரிப்பது, எந்த மாத பிறப்பை ஆசரிப்பது, எந்த ஓய்வு நாட்களை ஆசரிப்பது. போஜனம் என்பது நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகங்களும் ஆகும். புதிய பிரமாணத்தின் பிரகாரம் எந்த போஜனத்தையும் புசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தில் பானம் பண்ணுவதை குறித்து கடினமான கட்டளை எதுவும் இல்லை. ஆயினும் மதுபானம் அருந்துவதை தேவன் கடிந்து கூறுகிறார். விசுவாசிகளாகிய நாம் புதிய உடன்படிக்கையில் தேவன் நமக்கு கூறியிருக்கும் காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
மதுபான வெறி கொள்வதை புதிய உடன்படிக்கை கடிந்து கூறுகிறது. ஆகையினால் எதை பானம் பண்ண வேண்டும், எதை பானம் பண்ணக்கூடாது என்பதை விசுவாசி தீர்மானம் பண்ண வேண்டும். யூதருக்கு பல பண்டிகை நாட்கள் உண்டு. பல ஓய்வு நாட்களையும் பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். அவற்றை ஆசரிக்க வேண்டும் என்று யூத மார்க்கம் மனுஷரை கட்டாயப்படுத்திற்று. புதிய உடன்படிக்கையில் பண்டிகை நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்ற கட்டளையே இல்லை. மோசேயின் பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் எல்லா ஓய்வு நாட்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். இவை அனைத்துமே புதிய உடன்படிக்கையில் ஒழிக்கப்பட்டுவிட்டது. ஏசாயா 1:13, 14, 15, ஓசியா 2:11 ஆகிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. விசுவாசிகள் எந்த நாளையும் ஓய்வு நாளாக ஆசரிக்கலாம். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவில் அனுபவிக்க போகும் ஓய்விற்கு இந்த ஓய்வு நாட்கள் ஒரு நிழலாக இருக்கிறது. சரீரத்திற்கு தலையே பிரதானம். சரீரத்தின் எல்லா அவயவங்களும் தங்களுடைய ஜீவனுக்காக தலையையே சார்ந்திருக்கின்றன. சபையில் தலையாகிய கிறிஸ்துவிற்கே முதலிடம் தர வேண்டும். நம்முடைய பந்தய பொருளை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் கிறிஸ்துவை கண்டுகொண்டோம். பரிசுத்த ஆவியினாலும் சுவிசேஷத்தினாலும் நமது பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆவியில் ஆரம்பம் பண்ணி இருக்கிற நாம் மாம்சத்தில் முடிவு பெற்றுவிடக்கூடாது. கள்ள மார்க்கங்களை பற்றிய காரியங்கள், மாயமான தாழ்மை, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாதவைகளிலே துணிவாய் நுழைவது, எல்லா தரிசனங்களும் தேவனிடமிருந்தும் தேவ தூதரிடமிருந்தும் வருவது என்று நம்புவது, புதிய கண்டுபிடிப்புகளையும் மானிட அறிவையும் நம்பி ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவது, கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் மையமாக பெற்றிருக்காத மார்க்கம். விசுவாசிகள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். ஆகையினால் அசுத்தமானதை தொடக்கூடாது, ருசி பார்க்கக்கூடாது, தீண்டக்கூடாது என்னும் கட்டளைகளுக்கு விசுவாசிகள் உட்பட்டவர்கள் அல்ல. இவை மனுஷருடைய பாரம்பரியங்கள். புதிய உடன்படிக்கையில் இவை தேவனிடமிருந்து வந்தவை அல்ல. இயேசு கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் மையமாக கொண்டிராத எந்த போதனையும் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது.